ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸ்னு ஈஸி கோயிங் டெரிட்டரி டிஃபென்ஸ் மே சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோவோட மேஜிக் மூலியமாக கிரியேட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட நானோ ஃபைபர் வச்சு கிரியேட் பண்ணுறதுனால அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஹீரோவை தவிர்த்து வேறு யாராலையும் அதை கிரியேட் பண்ண முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி கோயிங் டிஃபென்ஸ் மே சீசன் 1 எபிசோட் 4. இப்போ ஆர்மர் லிசர்ட் இவங்களை நோக்கி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வில்லேஜில் இருக்கவங்களும் நம்ம ஹீரோக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ராம்பார்ட்ஸில் ஏறி மேலே இருந்து இவங்க ஷூட் பண்ணுறதா பிளானு. டெல்லு நம்ம ஹீரோவை பிடிச்சி டேஞ்சரஸ்னு அழுதுட்டு நிற்க வேலை போய் என்ன நடக்குன்னு சொல்லுங்க, நான் இங்கேருந்து ஆர்டர் கொடுக்க நம்ம ஹீரோ சொல்லவும் சரின்னு டியோ போகிறோம். 40 ஆர்மர் லிசர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் டி சொல்லவும், லிசர்டை தோக்கடிக்க 8 நைட்ஸ்க்கு மேலே தேவைப்படும். 40 இருக்கான். டிஏ ஷாக் ஆகும். வெப்பன்ஸ் கண்டிப்பாக அதுங்க மேலே ஒர்க் ஆகாது. வானோட ஆர்டர் படிக்க நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலிஸ்டா எல்லாத்தையும் வச்சு இப்போ அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இனி உங்களும் அட்டாக் பண்ணா அந்த பலிஸ்டா காணாம போயிருது. பார்த்தா அதுங்க மேல ஒரு ஓட்டையவே போட்டுட்டு அது தொலைச்சுக்கிட்டு போயிருது. நம்ம ஹீரோ இப்ப கிடைச்சா அயன் ஓரை வச்சுதான் அந்த போல்ட்டை மேக் பண்ணிருக்கான். பட் ஆனா போல்ட் இவங்ககிட்ட கம்மியா தான் இருக்கு. 20 லிசர்டை கொண்டுட்டாங்க. பட் ஆனா இவங்க கிட்ட அதுக்கு மேல போல்ட்ஸ் இல்ல. வுட்ல கிரியேட் பண்ண கட்டானவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்து வுட்டன் ஆரோஸை பயன்படுத்துக்க நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா மத்த சோல்ஜர்ஸ் தயங்கவும் நம்ம கிட்ட வர ஆப்ஷன் இல்ல. லார்ட் வான் சொன்னபடியே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டி வந்து நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை வச்சு வுட்டன் ஆரோஸை பயன்படுத்துறான். இந்த ஆரோஸ் தொலைச்சுக்கிட்டு வெளியே போகல. பட் ஆனா அதுங்க மண்டையில குத்தி எல்லாத்தையும் சாவடிச்சிருது. ஆரோஸ் இவங்ககிட்ட நிறைய இருக்கிறதுனால அசால்ட்டா ஃபயர் பண்ணி வந்துட்டு இருந்த எல்லா லிசர்ட் ஆர்மரையும் இவங்க கொன்றுதாங்க. லார்ட்வா நம்ம ஜெயிஸ்டா அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு கூட அடிப்படல. இவ்வளவு ஸ்ட்ராங்கான மாஸ்டர் கொண்டிருக்கும். இது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி டி பாக்குறான். அதோட ஸ்கேல்ஸ் ஆர்மர் அப்புறமா மீட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றத்தையும் இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. இதோட ஆர்மரை கட் பண்ணவே கஷ்டமா இருக்கும். லார்ட் வானோட வெப்பனால ஈஸியா கட் பண்ணிட்டோன்னு மத்தவங்க சொல்றாங்க. இவ்வளவு மீட் இருக்கான்னு சொல்லி நைட்டு நம்ம ஹீரோ பார்ட்டி வைக்கிறான். இந்த வில்லேஜ் மக்களோட முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியாதுன்னு நினைச்சு உங்களால தான் அது பாசிபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ்ல இருந்த அந்த வயசானவர் பேசவும், ஒரு நோபலா அவர் இப்படி நடந்துக்கிட கூடாதுன்னு எஸ்பாடா சொல்லவும், பட் அதுதான் அவரோட சார்மி அப்படின்னு சொல்லி டில் சொல்றான். மீட் டேஸ்டா இருக்கு. நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பலிஸ்டாவோ வேற லெவல், எங்களுக்கு கொடுத்த வெப்பன்ஸோ வேற லெவல் ஆர்த்தோ பேசிட்டு இருக்கவோ, லார்ட் வான் அவங்களுக்கு வெப்பன் செஞ்சு கொடுத்துருக்காரான்னு டி பார்த்தா ஒவ்வொருத்தரும் அவங்க வெப்பனை பத்தி பெருமையா பேசவும், லார்ட் வான் எனக்கு உங்க கையால செஞ்ச வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட நைட்ஸ் கேட்கவும், நீங்க எனக்காக ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு இல்லாமையா கண்டிப்பா செஞ்சு தர நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மீட்ல பாதி அழுகி போயிடும். அது போக டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீஸ் மற்றதெல்லாம் கழிச்சு ஒரு மீட்டுக்கு 8 கோல்டு காயின் கிடைக்கும். 1 கோல்டு காயின் கிடைக்கும். இதை வித்தானா ஒரு கோல்டு காயின்க்கு மேல மேக் பண்ணா அதுல பாதிய டாக்ஸா மார்க்கெஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், பாதி தான் கிடைக்குமா நம்ம ஹீரோ சோகமாகறான். இந்த வில்லேஜ் நான் டெவலப் பண்றேன், இவ்வளவு காசு கிடைச்சிருக்குன்னு எங்க அப்பா தெரிய வந்தா பிரச்சனையாகும். என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிச்சு இதை உங்க அப்பா கிட்ட இருந்து சீக்கிரட்டா வச்சிருக்க முடியாதுன்னு எஸ்பாடா சொல்லவும், நம்ம ஹீரோட அண்ணன் முருஷியா தான் இந்த ஆர்மர் லிசார்ட தோக்கடிச்சான்னு வெளியே சொல்லிடலாம். அவனும் இப்போதைக்கு ஃபேமஸ் தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ அந்த மீட்டோ மற்ற விஷயங்களையும் பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வழி மாதிரி வந்துட்டோமா, இது ரிமோட் வில்லேஜ்னு சொன்னாங்க. ஒரு பெரிய கோட்டை சவர் இருக்கேன்னு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணவோ, இது மார்க்கஸோட அந்த 4வது பையன், இவன் ஒரு ப்ராடஜி தானே அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. என் பேரு பெல், இது என் தம்பி ராங்கோ, நாங்க மார்க்கெட் ஆஃப் காமர்ஸ்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லவும் ஹீரோ உள்ள வர வைக்கிறான். ஏங்கப்பா இவ்வளோ மெட்டீரியல்ஸான அவங்க ஷாக் ஆகுறாங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ண 1 மாசம் ஆகும்னு சொல்லவும், பாதி மீட் அதுக்குள்ள கெட்டு போயிடும். ஸோ ஃப்ரீயா இப்பவே சில இதுன்னு எடுத்துட்டு போங்க நம்ம ஹீரோ சொல்றான். குவாலிட்டியான வெப்பன்ஸும் எங்கிட்ட இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா. இங்க பிளாக் ஸ்மித் இருக்காங்களா நம்ம கேட்கறான். நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணி சமாளிக்கிறான். வெப்பனை பார்க்கவுமே அதோட குவாலிட்டி புரிஞ்சிருது. எங்க வெப்பனை நீங்க தான் ப்ரமோட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொன்னா. அந்த 2 பிரதர்ஸும் யோசிச்சுட்டு இருக்கவன் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. எக்ஸ்க்ளூசிவா இந்த வெப்பன்ஸை இவங்க மட்டும் விற்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு. இந்த வில்லேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வெப்பன்ஸை வித்தீங்கன்னா இங்க இருந்தா இந்த வெப்பன் கிடைச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வில்லேஜ்ல நீங்க ஒரு ஷாப்பை வைக்கிறதுக்கு நான் அலோவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி கண்ணு முன்னாடியே நம்ம ஹீரோ இன்ஸ்டன்டா ஒரு கடையை அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறான். பணமராங்கிற அந்த லேடி அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கா. நம்ம கேள்விப்பட்ட மாதிரி அவன் ஒரு ப்ராடக்டியா இல்லையான்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பணமரா சொல்றா. 10,000 பேர் வாழ்ற மாதிரி இந்த வில்லேஜ் ரெடி பண்ணலாம் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அது கூட பத்தாது, வில்லேஜ் டெவலப் ஆகிற ஸ்பீடுக்கு நான் அதிக பேர் தேவைப்படும் எஸ்பாடா சொல்றேன். இந்த ஃபோர்ட்ரஸ் எப்படி கட்டலாம்னு யோசிச்சிருக்கீங்க? நார்மலி ஒரு ஸ்கொயரா தான் போடுவாங்கன்னு சொல்லவும், நான் இதை ஸ்டார் ஷேப்ல மேக் பண்ணலான்னு இருக்கேன். எதிரி வந்து 3 பேஸ்ல இருந்து அட்டாக் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் நல்ல டிசைன் பேசிட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜ் ஆட்சி செஞ்ச இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபெரடினா கவுண்டில இருந்து ஒரு எமசரி வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். ஹீரோ போயிட்டு இப்ப அவங்களை வெல்கம் பண்றான். நான் தான் பணமரா கேரியா கேனி ஒரு நைட்டோ அப்படின்னு சொல்றா. ஃபெரடினாட்டோட கடைசி பொண்ணு ஆர்டி அப்படின்னு அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆகுறா. வில்லேஜ் வேற லெவல்ல டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பணமரா கேட்கறா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னு பணமரா கேட்கவும், எதிரி எதுக்கு இந்த வில்லேஜ்க்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேரம் பேசுறதுக்கு தானே நம்ம ஹீரோ கேட்கவும், கரெக்டா கண்டு
கண்டுபிடிச்சிட்ட. 8 வயசா இருந்தாலும் உங்க மூளை ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இது பாலருங்கிறதுனால எதிரி கண்ட்ரி அட்டாக் எப்பனாலும் பண்ணலாம். அட உங்க அப்பா மார்க்கஸ் ஃபெரட்டியோ ஆம்பிஷியனான மேன் ஒன்னு இந்த வில்லேஜ் ரிமோட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னா நீ 4 எலமெண்ட்ஸ்ல ஒரு மேஜிக்கை வச்சிருக்கல தானேன்னு கேட்கவும், எப்படியும் அந்த உண்மை வெளியே தான் தெரிய போதுன்னா, ஆமா நான் 4 எலமெண்டல் மேஜ் கிடையாது, எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்தி விடுறதுக்கு தான் இந்த வில்லேஜ்க்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது ஒரு பச்சை போய் வில்லேஜ் ஒரு ஃபோர்ட்ரஸ் சிட்டியா மாத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5000 ஆளுங்களாச்சும் தேவைப்பட்டிருக்கும். 5000 ஆர்மியை உங்க அப்பா எதுக்காக இந்த இடத்துக்கு உனக்கு கொடுத்து விடணும்? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னு உன்னால பேச முடியலையா? வாயை திறந்து பேசுன்னு பணமரா சொல்லவும் நம்ம ஹீரோ விழுந்து விழுந்து சிரிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிறான்னு வா கேட்டா, நீங்க ரொம்ப சீரியஸா பேசுனீங்க. நம்ம ஹீரோ விழுந்து விழுந்து சிரிக்கிறான். எங்க அப்பா காமிஷனையோ கேரேஜ்ல பொருட்களையோ தவிர்த்து எனக்கு வேற எதையும் அனுப்பலன்னு சொல்லவும், அந்த பட்லர் நைட் எல்லாம் கேட்டா நாங்களா தான் ரிசைன் பண்ணி லார்ட் வான் கூட வந்துட்டோம். அவர் ரொம்ப திறமசாலின்னு எங்களுக்கு தெரியும் மத்தவங்க சொல்றாங்க. நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு என்னோட கடைசி நாட்கள்ல லார்ட் வான் என்ன பண்றாருன்னு பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லவும், நர்ஸ் அவரை மோசமா ட்ரீட் பண்ண மாட்டாரு, அதனால தான் நான் லார்ட் வான் கூட வந்திருக்கேன்னு அந்த மெய்டு சொல்றேன். வில்லேஜ் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னு கேட்டா, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறேன். வில்லேஜை சுத்தி ஸ்டார் ஷேப்ல நம்ம ஹீரோ ரேம்பார்ட்டை கிரியேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பான். எஸ்படா மேஜிக்கை யூஸ் பண்ணுவோம், பட் மானா கம்மியான அப்புறம் இதுதான் ரம்பிளாகி கீழே விழுந்துருமேன்னு பணமரா கேட்டா, நம்ம ஹீரோ அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அதை ஒரு காங்கிரீட் சவர மாதிரி மாத்திரான். அதுலயே ஒரு டோரோ செய்யறான். ஆப்டிடியூட் என்னன்னு ஆர்ட்டே கேட்டா, எல்லாரும் யூஸ்லெஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மேஜிக் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், அவளோட சுச்சுவேஷன் அதையோ யோசிச்சு பார்த்து கொஞ்சம் சோகமாக்குறா. இந்த பவருக்கா உங்க அப்பா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாருன்னு கேட்கவும், எங்க அப்பா என் பவரையா பார்த்ததில்ல நம்ம ஹீரோ சொல்றான். இல்லாடி ஆர்டிவங்க அனுப்புனதே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படின்னு பணமரா சொல்லவும், நான் பக்கத்துல இருக்கிற கவுண்டி கூட எல்லாம் பிரச்சனை பண்றதுக்கு இல்ல, நான் அந்த வில்லேஜை மட்டும் தான் டெவலப் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொன்னா. ஆக்சுவலி லேடி ஆர்டே கூட நான் வந்ததே உனக்கு டேலண்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்து உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன வில்லேஜ்ல லேடி ஆர்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்காது. உங்களை பார்த்த அப்புறம் அந்த முடிவை நான் மாத்திக்கிட்டேன், நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வா சொல்றா. நமக்கு மட்டும் வயசு வித்தியாசம் எவ்வளவு இல்லைன்னா நானே உங்களை கல்யாணம் பண்ணிருப்பேன் லேடி பணமரா சொல்லவும், நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பையன் கிடைக்க மாட்டானா? ஆர்டே கிட்ட போய் வா சொல்லவும், லார்ட் வான் நம்பர் நல்ல பையன் தான், பட் எனக்கு என்ன முடிவெடுக்கன்னு தெரியல. ஆர்டே வெக்கப்பட மேரேஜை பத்தி எல்லாம் நான் இப்ப யோசிக்கிறதா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு நைட் நாங்க இங்கே தங்குறோம், முடிவெடுக்க எங்களுக்கு டைம் வேணும்னு பணமரா சொல்றா. என்ன ஆர்டே இன்னைக்கு தங்கலான்னு கேட்கவும், ஒரு பையன் குடிக்க தனி ரூமா இருந்தா ஓகேன்னு வா சொல்லவும், உங்க மேன்ஷன்ல வேற ஏதாச்சும் ரூம் இருக்கான்னு பணமரா கேட்டா, நம்ம ஹீரோ அவங்களுக்காக ஒரு தனி இன்னையே ரெடி பண்ணி கொடுக்குறான். சாப்பாடை கொடுத்துட்டு கூடிய சீக்கிரமே டெசர்ட்ஸ் மத்த விஷயத்துக்கான இன்கிரீடியன்ஸ் வந்துடும். ஆமா லேடி ஆர்டே உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம் பிடிக்கும் நம்ம ஹீரோ கேட்கறான். க்யூட்டான விஷயங்கள் பிடிக்கும், டால்ஸோ பிடிக்கும், என் கேரேஜ்ல கூட டால்ஸ் இருக்குன்னு வா சொல்லவோ, நான் வந்து அதை பார்க்கலாமா நம்ம ஹீரோ கேட்க, நாளைக்கு காமிக்கிறான்னு வா சொல்லவோ, தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவோ, அவ ஹார்ட் லேப்டாப்னு துடிக்குது வந்து பாக்குறோம். நம்ம ஹீரோ கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, சரி நான் முன்னாடி யார் ரூமுக்கு போறேன்னு பணமரா நம்ம ஹீரோவையோ ஆர்டேவியோ தனியா விட்டுட்டு கிளம்புறா. இன்னைக்கு நீங்க பண்ண எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ், எனக்கு கல்யாணம் நடக்க போது நான் ரொம்பவே கொஞ்சம் நர்வஸா இருந்தானா, நீங்க ரொம்ப கைண்டான ஆளா இருக்கீங்க, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடுறா. நைட்டு தனியா நம்ம ஹீரோ அவன் பட்லர் அவ ஆளுங்க கூட இந்த மேரேஜை பத்தி டிஸ்கஸ் பண்ணி, ஆர்டேவும் எலமெண்ட் மேல் மேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்ட மாதிரி தெரியுதுன்னு இவங்க பேசுறாங்க. என்ன லார்ட் வான் கிட்ட அதுக்குள்ள ப்ரப்போசல் பண்ணிட்டு வந்துட்டீங்களான்னு பணமரா வந்து ஆர்டேவை டேஸ்ட் பண்றா. ஃபர்ஸ்ட் டைமா நாளைக்கு எப்ப வரும்னு இன்னைக்கு தான் நான் ஆர்வமா தூங்குறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டே கண்ணை மூடுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோக்கான ஒரு ஃபியான்ஸே ஆல்ரெடியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறத்துல இருந்தா கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ வில்லேஜ் ஆர்டேவோட இடம் எனிமி கண்ட்ரியோட பார்டர் எப்படி இருக்குன்னு புரியலன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஹீரோ ஆர்டே இவங்க ரெண்டு பேரும் வேற வேற டெரிட்டரியா இருந்தாலும் ஒரே கண்ட்ரிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கதை இனிதான் வேற லெவல்ல போகும், மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.